மாறவே மாறாது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4 9 2 3 5 7 8 1 6. இதுதான் லோ ஷோ கிரிட்டோட பேட்டர்ன். இதை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணுங்க. நம்ம அதுல இருந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ டேட் ஆஃப் பர்த் ஒன்று சொன்னீங்கன்னா போடலாம்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மிஸ்ஸிங் நம்பர் தான் நான் கேட்க போறேன். ஓகே, ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு 24/2/2002. ஓகே, அவங்க நேம் சொல்லுங்க. இங்க தெரியுதா? 24/2/2002. ஓகே, இவங்க நேம் என்ன? பாலசுப்ரமணியம். ஓகே, ஓகே, பாலசுப்ரமணியம். இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 24/2/2002. இப்போ இவருக்கு உண்டான லோ ஷோ கிரிட் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து 2000 கிட்ஸ் 2000ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே 2000 மேலே இருந்து வர்றவங்களுக்குமே கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகி தான் தீரும். ஏன்னா 2 வந்து வந்திருக்கும், இது இங்கே இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டாக அந்த நம்பர் மிஸ் ஆகாது. அதே மாதிரி 90ஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே 1985 65 75 இது எல்லாத்துக்குமே 9 வந்து கண்டிப்பாக 9ம் 1ம் வந்து 100% ஃபில் ஆகியே தீரும். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கலாம். இவரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்க்கலாம். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து இந்த நம்பரை நம்ம இங்க ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுல ஃபில் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? இவருக்கு நம்பர் 2. நம்பர் 2 வந்து இந்த இடத்துல நம்ம லோ ஷோ கிரிட்ல எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 குட்டியா போடலாம், ஏன்னா இவருக்கு நிறைய 2s இருக்கு. செகண்ட் நம்பர் வந்து 4. நம்பர் 4 வந்து இங்க இருந்துச்சா 4. அடுத்தது அகைன் 2. அடுத்தது அகைன் 2. இன்னொரு 0க்கு வேல்யூ இல்லை. 0 நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது லாஸ்ட்ல இருக்க நம்பர் 2. அப்ப இவரோட லோஷோ கிரிட் வந்து இதுதான். இவர் பாலசுப்ரமணியமோட லோஷோ கிரிட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இது இப்படி இருந்தா என்னென்ன மீனிங்ன்றதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுல வந்து பாருங்க, இந்த பேட்டர்னை காணோம், இங்க வந்து காணோம், இங்க வந்து காணோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலியா இருக்குல்ல. இதுக்கு உண்டான ரெமிடிஸ் வந்து இவர் பண்ணதான் இவரோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து பயங்கரமா கிடைக்கும். ஸோ இது என்ன இல்ல மிஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேட்டர்னா தனித்தனியா சொல்லட்டுமா, இல்ல அகைன் இன்னொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறப்பதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறதுன்னு இதாகும். ஸோ இவரோட இது வந்து பாருங்க, இங்க 2 பாக்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு, இதெல்லாம் ஃபில் ஆகல. நான் இன்னும் ஒரு 2 லோஷோ கிரிடோட பேட்டர்ன் செஞ்சு காமிச்சிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிட் போடலாம் அப்படின்றது. 1991. ஓகே, இப்போ இவங்க ஸ்வாதியோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 வந்து இங்க வரும், 2 இங்க வரும், அடுத்தது 3 வந்து இங்க வரும், அடுத்தது 1 அகைன் 1 இதுக்குள்ள, 9 இங்க, 9 இங்க, அகைன் 1. ஓகேவா? ஸோ இந்த 3 பேட்டர்ன்ல இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லா இந்த 1 2 3 4 5 இந்த 5 பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கு. ஸோ அந்த 5 பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கப்போ அதுக்குண்டான என்ன ரெமிடிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டாங்களா எஸ்ன்னு சொல்லுங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டா நெக்ஸ்ட் டாபிக் போல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும்ல. அப்போ ஸோ நீங்க உங்களுக்கு இந்த லோ ஷோ கிரிட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு, போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம். எஸ் ஸ்வாதி போட்டாங்க. ஓகே,
ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டான கிரகங்கள் எதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு வந்து இருந்துட்டு இருக்கும். நமக்கு நார்மலா தெரியும் 1 to 9 நம்ம ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் பேஸ்டு தானே இருக்கும். ஸோ இதுல எப்படின்னா நம்பர் 1க்கு வந்து ராகு, இங்க நம்பர் 1ஓட எனர்ஜி வந்து இங்க வந்து 4 இருக்கும், இந்த இடத்துல 4 இருக்கும். இந்த 4ஓட கட்டம் வந்து ராகுவை சம்பந்தப்பட்டது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெமிடிஸா இருந்தாலும் சரி, கேரக்டரிஸ்டிக்கா இருந்தாலும் சரி, அது கனெக்டடாவே தான் வரும், ராகுவோட கனெக்டடா தான் இருக்கும். அடுத்தது இது வந்து செவ்வாய், இது வந்து சந்திரன், நம்பர் 2 வந்து சந்திரன், இது நம்பர் 3 வந்து குரு, நம்பர் 5 வந்து புதன், இந்த இடத்துல வந்து நம்பர் 7 இருக்கும், இது வந்து கேது. அடுத்தது இங்க நம்பர் 8 இருக்கும், இது வந்து சனி, நம்பர் 1 இருக்கு, இது வந்து சூரியன், இந்த இடத்துல நம்பர் 6 வரும், இது வந்து சுக்கிரன். இது பேசிக்கான விஷயம் இதுல. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, 4. இப்போ நான் வந்து 1/1 சொல்றேன். நம்பர் 1 பத்தி மட்டும் இங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்பர் 1 வந்து ஓகே, நம்பர் 7ஓட எனர்ஜி என்னன்னா மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா கேதுவோட எனர்ஜி தான் இங்க மிஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் 7 வந்து மிஸ் ஆயிருக்கேல வந்து குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது, குழந்தைங்க கூட கொஞ்சம் பாண்டிங் இல்லாம இருக்கிறது, அதாவது அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறது, குழந்தை பிறக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது போயிட்டு இருக்கிறது, குழந்தை பிறக்கிறதுல டிலே ஆகிறது, கன்சீவ் ஆகிறதுல இதெல்லாமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களால வந்து கிரியேட்டிவா எதுவும் யோசிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏதாவது ஒரு பேட்டர்ன் வேலை சொன்னாங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன்லயே இருப்பாங்க. அதை மீறி அவங்களால வந்து ஒரு கிரியேட்டிவா இதை விட இப்படி பண்ணா இன்னும் ஈஸியா இருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து அவங்களால மைண்ட் வந்து அவங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது. சரி போ அப்படின்ற மாதிரி இப்படியே ஒரு ஸ்லோ டவுன் மோட்லயே போவாங்க. ஒன்னும் ஒரு எந்தூசியாஸ்டிக்கா அந்த எனர்ஜி வந்து அவங்களால கொடுக்க முடியாது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன்லயே மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கப்ப இப்ப நம்ம வந்து ஒரு நெருப்பட்டி செய்யற ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நெருப்பட்டி குச்சிகளை இழுத்து நெருப்பட்டிக்குள்ள வச்சு நெருப்பட்டி பாக்ஸ் போயிட்டு வைக்கிறது தான் இதோட வேலை. இப்ப நம்பர் 7 மிஸ் ஆயிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே பேட்டர்ன் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணாங்களோ அதே மோட்ல அப்படியே இருக்கும். பட் நம்ம ஒரு வேலையை திருப்பி டெய்லியும் பண்றப்ப அதோட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி ஆகும், அந்த இப்ப வந்து நெருப்பட்டி தொழிற்சாலையில இப்ப வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள்ட்ட நடுவுல போயிட்டு நம்ம வேலை அந்த பேட்டர்னுக்குள்ள வேலை செய்யாத நம்ம போய் உட்காந்தா நம்ம செய்யறது எப்படி இருக்கும், நம்ம பொறுமையா அதை எண்ணி எடுத்து அடுக்கி இப்படி வைக்கிறதுக்கு எப்படியும் 1 நிமிஷம் ஆகும். அவங்க அந்த 1 நிமிஷத்துல 10 பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அது உருவாக ஆரம்பிக்கும். ஆனா இந்த நம்பர் 7 மிஸ் ஆயிருக்கப்போ அவங்களுக்கு ஒன்றும் அது பெருசா அந்த மைண்டு போகாது. பண்ண முடியாதுன்னு கிடையாது, முடியாதுன்றது வேற, பண்ண பெரிய நாட்டம் இருக்காது. அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த லோவர் எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பர் 7க்கு உண்டான ரெமிடிஸ் பண்றப்போ அவங்களோட மைண்ட் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல முதல்ல வேலை செய்யும். டக்குன்னு நம்ம ரொம்ப அப்படியே பாஸ்ட்லயே இருக்காது, ரொம்ப ஷார்ப்பா இருக்க ஆரம்பிப்பாங்க. படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்பவே சூப்பரா இந்த 7 இருக்கிறப்போ நல்லா வந்து ஒவ்வொரு முடிவும் ஃபாஸ்டா எடுப்பாங்க, ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. இப்போ வந்து டிராயிங்லாம் பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் சூப்பரா காட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு 5-6 பேர் டிராயிங் பண்ற இடத்துல இவங்களோட டிராயிங் வந்து அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப அழகா எடுத்து காட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் நம்பர் 7 வந்து நமக்கு இருக்கிறப்ப நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இப்போ நம்பர் 7 வந்து உங்களோட சார்ட்ல மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன ரெமெடிஸ் பண்ணலாம், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்ன்றது சொல்றேன். நம்பர் 7 மிஸ் ஆயிருக்கப்போ நீங்க வந்து நாய்களுக்கு, காக்காக்கு பிரெட்டு, பால், இது 2ல எது வேணாலும் ஓகே, இது 2ஐயும் சேர்த்து வச்சாலும் ஓகே. நாய்களுக்கும் காக்காக்கும் பிரெட்டும் பாலும் எப்பவும் கொடுக்கறது உங்களுக்கு இது பெரிய ரொம்ப ஒரு சூப்பரான ரெமிடியா இருக்கும். ஸோ இது கொடுத்தே பாருங்க. ஏன்னா இது கேதுவோட சம்மந்தப்பட்டது. ஸோ அதனாலதான் இந்த ரெமிடி பண்றோம். இது கொடுக்கறப்ப இந்த எனர்ஜியில வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பார்ப்போம். அதே மாதிரி நீங்க ஏதாவது இது சூப்பரான ரெமிடி. இது ஆக்சுவலா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெமிடியும் கூட. நீங்க ஏதாவது முக்கியமான வேலைகள் செய்ய போறீங்க, ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல யாரையாவது வந்து மீட் பண்ண போறீங்க, இல்ல காலையில எந்திரிச்சோடனே டெய்லியும் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த முக்கியமான வேலைகள் பார்க்க போறப்ப நீங்க நின்றுட்டு உங்களோட
பாதத்தை மீன்ஸ் உங்களோட காலை இப்படி நேரா நின்றுட்டு நம்ம குமிஞ்சு பார்த்தா எப்படி கால் தெரியும்ல, நம்மளோட 2 காலும் தெரியும்ல, ஃபிங்கர்ஸ் கால் அப்படியே இப்படி ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை செய்ய போங்க. அந்த பார்க்குறப்ப நீங்களே நினச்சிக்கோங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்க போது, நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஒரு மைண்டில் இன்டென்ஷன்ஸ் வச்சுட்டு, ஏன்னா இது எல்லாமே உங்களை பொறுத்தே இருக்கும். நீங்கள் நம்மளோட இந்த 7 நம்பர் மிஸ் ஆனவங்களுக்கு அடுத்தவங்கனால பெரிய பிரச்சனை வராது, அங்கே பிரச்சனையே வந்து நம்மளே உருவாக்கிக்கிறதா தான் இருக்கும் நம்பர் 7 மிஸ் ஆனவங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் நான் வந்து நல்லபடியாக ஒவ்வொரு வேலையும் செய்கிறேன், என்னால் வந்து எனக்கும் நல்லது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, அதுதான் வந்து இந்த ப்ரேயரோட மீனிங்கே. ஸோ நீங்கள் முக்கியமான வேலை செய்ய போகிறப்ப உங்களோட 2 கால் பாதத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டு அடுத்த வேலை பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விநாயகரோட வழிபாடு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ விநாயகர் வந்து எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் இது பண்ணுறது, விநாயகர் மந்திரம் சொல்லி அவருக்கு வந்து வழிபாடு பண்ணுறது, விநாயகருக்கு அருகம்புல் பூ வச்சு அவருக்கு ஒரு வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம்தான். ஸோ இது பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து யூஸ் பண்ணாத இல்லாட்டி வந்து டேமேஜ் ஆன எலக்ட்ரானிக் பொருளை வந்து வச்சிருக்காதீங்க. அது உடனே சரி பண்ணுங்க, இல்லைன்னா வந்து வீட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த இடத்துல டேமேஜ் ஆனது, ஒர்க் ஆகாதது எலக்ட்ரானிக் திங்ஸ் வந்து வச்சிருக்காதீங்க. அதாவது என்ன, இப்போ கிளாக் இருக்கு அப்படின்னா அது செல்லு தீந்துருச்சு அப்புறம் போடலான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அது டிலே பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்காது. ஒன்று செல்ல போடுங்க, இல்லை அது வேலை செய்யலையா திருப்பி வேலை செய்ய கொடுத்து வேலை செஞ்சு எடுத்துட்டு வாங்க, இல்லை 2க்குமே ஆகாதா அப்படின்னா வீட்டில் இருந்து தூக்கி போட்டுருங்க. அதை வச்சு யாருக்குமே பிரயோஜனமும் பட போறது இல்லை, தேவையில்லாமல் அந்த உங்களோட வைப்பையும் குறைச்சிட்டு இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் பொருள் யூஸ் ஆகாதது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. மெட்டல் வாட்சு இல்லைன்னா கோல்டன் ஸ்ட்ராப்ல இருக்க வாட்ச் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லக்கை வந்து கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து நம்பர் 7 மிஸ் ஆனவங்களுக்கு உண்டான ரெமெடிஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் தெரியும். ஓகே.